ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்? இன்னும் 2 டேஸில் எனக்கு மேக்கப் கண்டினியூஸாக இருக்குது. அதுக்கு எனக்கு நான் என்னென்ன திங்ஸ்லாம் தேவை அப்படிங்கிறது இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கேன்னு நான் பர்ச்சேஸ் பண்ண வந்துட்டேன். மேக்கப் திங்ஸ் மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தேவையான ஒரு சில விஷயங்களும் நான் வாங்கினேன். ஸோ அதெல்லாமே நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபேன்சி ஐட்டம்ஸ்க்கு போய்ட்டு பிரைட்ஸ்க்கு தேவையான ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வாங்கிட்டேன். என்னோடய பாப்பா, அதாவது அக்கா பொண்ணு வந்து ஊர்லேருந்து வரா அப்படிங்கிறனால தொட்டில் கட்டை வாங்கிட்டேன். தென் கீழே வந்து நம்ம டாக்கு வந்து பெல்ட்டை வாங்கிட்டேன். ஸோ எல்லாமே ஒவ்வொரு செக்ஷனில் இருக்குது. இப்போ நான் வந்து மங்களில் தான் இருக்கேன். நான் காஸ்மெட்டிக்ஸ் எதுவுமே வந்து மங்கள் இந்த மாதிரி ஷாப்பிங் மாலெல்லாம் வாங்க மாட்டேன். தனியாக வந்து காஸ்மெட்டிக்ஸ் ஷாப் இருக்குது நமக்குன்னு. ஸோ அங்கே வாங்குவேன், இல்லைன்னா நைக்காவில் வாங்குவேன். என்ன ஐட்டங்களோ எல்லா பொருட்களுமே பார்க்கணும் ஒரே இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா மங்கள் டேரெக்டாக வந்துடலாம். நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்நாக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும், அப்புறம் வெசல்ஸ்க்குன்னு தனியாக டிபார்ட்மெண்ட் இருக்கும். தென் ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்தோம்னா ரொம்ப நமக்கு பிடிச்ச ஃபேன்சி ஐட்டம்ஸ், அப்புறம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாமே அங்கே பார்க்கலாம். அதை முடிச்சுட்டு செகண்ட் ஃப்ளோர் வந்திங்கன்னா பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே அங்கே இருக்கும். லைக் என்ன சொல்கிறது, சாமி ஜாமான் எல்லாமே அங்கே இருக்கும். அடுத்தது ஃபைனலாக 3rd ஃப்ளோர் வந்தோம் அப்படின்னா தான் நமக்கு தேவையான க்ராசரிஸு, அப்புறம் டிவி, கேட்ஜெட்ஸ், மொபைல்ஸ் அந்த மாதிரி எல்லாமே நமக்கு அங்கே கிடைக்கும். யாராச்சும் வெளியூர்லேருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மங்களை விசிட் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்க, வா 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 வெயிட். அழகா இருக்குல்ல? என்னது? இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா மங்கள்லேருந்து வெளில வந்துட்டு ஒரு ஃபேன்சி ஸ்டோருக்குள்ளே இருக்கேன். அங்கே ஒரு 2 திங்ஸ் வாங்கினேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த தேங்காய் பூ ட்ரை பண்ணது. கண்டிப்பாக உங்கள் ஊர்லேயும் இதெல்லாம் கிடச்சிச்சு, உங்கள் ஏரியாலையும் கிடச்சிச்சின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் இதை ட்ரை பண்ணேன். நாங்கள் முடவாட்டு கால் சூப் இங்கே தான் குடிப்போம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நாங்கள் போகிறதுக்குள்ளே பட் தீந்துருச்சு. ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. கேஷுவலாக வீடியோ எடுத்துகிட்டு பார்த்தா அன்எக்ஸ்பெக்டடாக என்னோடய ஓல்டு ஃப்ரெண்டு அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் பஜார்லேருந்து வெளியில் வந்துட்டோம். இப்போ நேராக எங்கே வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா ஜுவல் செட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக ப்ரைடல் கேலரிக்கு வந்து ஜுவல் செட்டை கொடுத்துட்டு நம்ம அடுத்ததாக காஸ்மெட்டிக் ஷாப்புக்கு போய் ஷாப்பிங் பண்ண போயிட்டோம். குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. உன்னால மூடவும் முடியாது. சத்தியமா இனிமே உன்னை நான் சிரிக்க சொல்லவே மாட்டாத்தா. சரி, இப்போ உன்ட்ட என்ன இருக்கும் அதை பூரா ரெவண்டு செட்டா உனது அடுக்கு போ. சரிண்ணே. ஏதாச்சும் புது புது உணவை கண்டுபிடிச்சு தின்னா தானே நானும் முன்னேறும். அதை செய்ய பாருங்க. போகாதே உன்னை பார்த்தாலே வை வை
பண்ணிகிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஸோ நம்ம என்னென்ன வந்து பொருள் வாங்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மங்களில் என்னென்ன திங்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அரௌண்ட் எவ்வளோவுக்கு வந்து நம்ம இன்றைக்கி ஷாப்பிங் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் டிஷ்யூ பேப்பர்லேருந்து வரேன். டிஷ்யூ பேப்பர் 85 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். அப்புறம் வெட் டிஷ்யூ வந்து ஒரு 90 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். ரெண்டுமே காம்போவில் தான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு 8 ஸ்டிக்கர்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். இது எல்லாமே என்னோடய ப்ரைடுக்கு தான். 6, 7, 8 ஒன்று ரொம்ப ரொம்ப அழகான ஸ்டிக்கர்ஸ். இது எல்லாமே ப்ரைட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி வாங்கியிருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கே. நான் வச்சுருக்க டிசைன்ஸ் எல்லாமே வந்து ப்ரைட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேயா? இதுக்கே வேறு என்ன வந்து மேக்கப் ஐட்டமில் வாங்கினேன் அப்படின்னா வந்துட்டு இந்த கிளிப் வாங்கினேன். நல்லா இருக்கா? இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இனிமேல் தான் யூஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ இது ஒரு 35 ருபீஸ் வந்தது. அதுக்கப்புறமா வேறு வந்து என்ன மேக்கப் ஐட்டம் மங்களில் வாங்கினேன் அப்படின்னா வேறு எதுவுமே கிடையாது. இது மட்டும்தான் வாங்கினேன். ஸோ அதுக்கப்புறமா வீட்டு யூஸ்க்கு என்னென்ன வாங்கினோம் அப்படின்னா வந்துட்டு இது வந்து சாம்பிளுக்காக கோத்ரேஜ் ஏர் பவர் பாக்கெட்டோட ஒன்று மட்டும் வாங்கியிருக்கேன். இது ஒரு 65 ருபீஸ் தான் வந்தது. பாத்ரூம்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பாப்பா வந்து ஊர்லேருந்து வராங்க இல்லையா, அதுக்காக இந்த தொட்டில் கட்டை வாங்கியிருக்கேன். இதே நான் அவங்க யூஸ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரிங் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து எங்கிட்ட பாதாம் தீர்ந்து போச்சு. அதனால் பாதாம் வந்து 1/4 கிலோ 275 ரூபா வாங்கியிருக்கேன். அது இல்லாமல் ஒரு 100 கிராம் பாக்கெட் வாங்கியிருக்கேன். இது வந்து 110 ருபீஸ். தென் மங்களில் வாங்கினது இவ்வளோ தான். ஸோ மங்களில் வாங்கினதோட மொத்த பில் பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து நம்ம டாகுக்கு வந்து காலர் வாங்கியிருக்கேன். இது ஒரு 49 ருபீஸ். ஸோ மொத்தமாக 49 ஒரு 385, தென் ஒரு 79, தென் ஒரு 580. டோட்டல் பார்த்தீங்கன்னா 580 ப்ளஸ் இது வந்து ஸ்டிக்கர் போட்டுக்கு 143 8 ஸ்டிக்கர்ஸும் எனக்கு இப்போ 143. அதுக்கப்புறமா ஆட் கோத்ரேஜ் பவர் பாக்கெட்டும் நான் வந்து ஒரு டைம் 20 ருபீஸ் வாங்கி சாப்பிட்டேன். அதுவும் 79 ருபீஸ். தென் பாதாமில் வந்து 385 ருபீஸ். அதுக்கப்புறமா டாகோட பெல்ட் 49 ருபீஸ். ஸோ 1236. ஓகேவா? இது வந்து நம்ம தனியாக வச்சோம். அதுக்கப்புறமா இது ரெண்டும் நான் தனியாக வாங்கியிருக்கேன். இது வந்து பட்ஸ். இந்த பட்ஸ் வந்து மங்களில் நான் வாங்கலைன்னா அது 30 ருபீஸ் தான் போட்டிருந்தாங்க. எப்போவுமே 10 ருபீஸ் இருக்கும். ஆனால் இந்த டைம் இல்லை. வெளியில் வந்து ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் போய் இது 10 ருபீஸ்க்கு வாங்கினேன். ஏன் இந்த பட்ஸ் வந்து இவ்வளோ கம்மியான விலையில் வாங்குறேன் அப்படின்னா, நம்ம காஜெலாம் போடும்போது பிரைட்ஸ் வந்து அழுகுவாங்க. அப்போ அந்த டியர்ஸ் வந்து வரும்போது அந்த மேக்கப்பை வந்து ஸ்பாயில் பண்ணிடக்கூடாதுன்ற ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நான் இது வந்து வாங்கி வச்சுருக்கேன். அதுக்காக நம்ம 30 ருபீஸ் தான் போட்டு வாங்கணுங்கிறது கிடையவே கிடையாது. அதனால் நான் 10 ருபீஸ்க்கு வாங்கிட்டேன். தென் இது ஒரு 10 ருபீஸ் எனக்கான பிந்தி ஸ்டிக்கர். ஓகேவா? ஸோ இதோட ஒரு 20. ஓகே, நெக்ஸ்ட் பாலாஜி காஸ்மெட்டிக்ஸ் போயிருந்தோம் இல்லையா, அங்கே போய் ஜவுரி, ரேசர், லென்ஸு, லேஷஸு, அப்புறம் வந்து ஸ்ப்ரேஸு, இது மாதிரி எல்லாமே வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி. ஸோ இது வந்து எவ்வளோக்கு வந்தது அப்படின்னா 2559. ஓகே, 259. அதுக்கப்புறமா வேறு என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம தேங்காய் பூன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் நான் சாப்பிட்டோம் இல்லையா, அது வந்து 60 ருபீஸ் ஒன்று. அது 60. தென் என்ன பண்ணோம்னா வெளியில் வந்துட்டு நம்ம வந்து நூடுல்ஸ் சாப்பிட்டோம் 2, ஒரு சப்பாத்தி. ஸோ 200 + 25 225 ப்ளஸ் 225. ஓகே, ப்ளஸ் பெட்ரோல் சார்ஜ் வந்து ஒரு 100. ஸோ டோட்டலாக இன்றைக்கி அரௌண்ட் ஒரு 4200 வந்து நம்ம செலவு பண்ணியிருக்கோம். இது வந்து கம்மி தான். இன்னும் மேக்கப்புக்கு நம்ம இன்னும் இறங்கவே இல்லை. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபுல் அண்ட் ஃபுல் பாதிக்கு மேலே வீட்டுக்குன்னு ஒரு பொருள் ஜாமான்கள், ஒரு
ஒரு 3000 கிட்ட வந்து மேக்கப்பு, ஒரு 1000 கிட்ட வந்து எனக்கு தேவையான பொருள் ஓன் பர்ச்சேஸ்ன்னு சொல்லலாம். மொத்தமாக ஒரு 4200க்கு வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இது மாதிரி வந்து இன்னும் பெரிய பர்ச்சேஸ்லாம் போடும்போது நான் உங்களுக்கு வந்து போகும்போது கண்டிப்பாக வீடியோ எடுத்து விலாகாக போடுறேன். உங்களுக்கு இதில் இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வேறு என்ன சொல்கிறது, நான் வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இது வரைக்கும் வாட்ச் பண்ணிட்டு இருந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் டாட்டா, பை பை.